இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரூஹா எழுப்புதல் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கொடுக்க போகும் தேவ வார்த்தையை கேட்போமா? ஜூன் 1-2 தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற்ற பேரின்ப பெருவிழா. தேவன் வல்லமையாய் தன் தாசன் மூலம் வெளிப்பட்டார். சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினவர் உங்களுக்காக இந்த இரவு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். துதி கன மகிமை நிறைந்த ஆராதனை. தீர்க்க தரிசன சாட்சிகள். என் பேர் கிரீனா. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும். அது லீஸ் லேண்டு. வீடு இல்லாதவங்களுக்கு நான் ப்ரே பண்ணேன்னு எனக்கு அப்படியே அழுக வந்துட்டு அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, கண்டிப்பாக எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு வீடை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பேர் ஆனிஷ். மீட்டிங் வரும்போதுல ரொம்ப சோர்வாக வந்தேன். என் மனசில் நிறைய குழப்பம், ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. எதுக்கு நான் இப்படி இருக்கேன் எனக்கே தெரியல. வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, ரொம்ப குழப்பம் மாதிரி நான் இந்த ப்ரேயருக்கு வந்தேன். ஸ்டார்டிங் வரும்போது எசப்பா எனக்கு ஒரு கிளியரன்ஸ் தாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு அபிஷேகம் கண்டிப்பாக வேணும்னு நான் சொல்லி வந்தேன். ஒரு கிளியர் மைண்டோடு நான் போகிறேன். செல்வகுமார், தூத்துக்குடியில் மில்லர்புரம் பகுதியிலேருந்து வரோம். திருநெல்வேலியிலேருந்து போன வருஷம் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கும்போது எங்களுடைய ஒரு கார் அடகு வச்ச மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருந்தோம். அந்த மீட்டிங்க்கு வந்துட்டு அடுத்த நாள் வாங்கினவரே கொண்டு தர்றதுக்கு கடவுள் உதவி செய்தார். வாழ்க்கையின் பாரம் தாங்காமல் துக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வந்தவர்களுக்கு அன்பு சகோதரரின் தேவ செய்தி ஆறுதலையும் விடுதலையையும் தந்தது. இதோ உங்கள் அன்பு சகோதரர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். சங்கீதங்களில் 136வது சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பலருடைய ஒத்தாசை இல்லாமல் முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உருவாக்க வேண்டுமா, அதற்கு யாராவது ஒருவர் தேவை, யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும். ஆனால் சர்வத்தையும் படைத்த கடவுளாகிய எம்பெருமான் இயேசுவுக்கு யாரும் தேவையில்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். சங்கீதங்களில் 86வது சங்கீதம் 10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். சர்வ வல்லமை உள்ளவர் நீர்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்ட போது சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை உடையவர் நான் ஒருவர் மாத்திரமே. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு ஒரு கட்டளையை அனுப்ப போகிறார். அவர் அதிசயத்தை செய்வேன் என்கிற ஒரு கட்டளையை உங்களுக்கு நேராக இன்றைக்கு அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை பொய்யாய் போகாது. அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரம் அல்ல, அவர் ஒருவராய். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். வேதம் சொல்கிறது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பல பரிமாணங்களில் பல வகையறாக்களில் அவர் வெளிப்படவில்லை. ஒரே தேவன், மெய்யான ஒரே தேவன், பிதாவாகிய தேவன். ஒன் ஃபாதர். ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும், பல தகப்பன் இருக்க முடியாது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியணும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அந்த ஒருவரிடத்திலிருந்தான் இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, அது உலகத்தில் உண்டாகிறது இல்ல. உலகத்தில் தண்ணீர் வருகிறது, விளைச்சல் எழும்புகிறது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூமி இல்ல,
மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொன்னாதான் நடக்கும், அவர் கட்டளையிட்டாதான் நிற்கும். அவருடைய வாயின் வார்த்தை தான் நன்மையான ஈவுகளாய் நம்மேல் இறங்கி வருகிறது. அவர் ஒருவரே. யோபுவின் புஸ்தகம் 5:9, யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராகி கர்த்தர். எண்ணி முடியாத அதிசயங்கள் ஒருவராய் செய்கிறவர். குதிரையும் யுத்த வீரனையும் செங்கடலை பிளந்து அதிலேயே ஜனங்களுக்கு வழிய வச்சு அதிலேயே சத்துருக்களை விழுங்கி போட செய்தார். ஒருவராய் செய்தார். ஆண்டவரே, எங்களுக்கு பின்னாடி இவ்வளோ எகிப்தியர் ரதங்களோடு வருகிறார்கள், ஆயுதங்களோடு வருகிறார்கள். நாங்கள் அடிமைகள், எங்கள் கையில் ஆயுதம் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்க நடங்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி நடந்தாங்க? உங்களுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம், பெரிய சமுத்திரம், பின்னாடி ராணுவம் துரத்திட்டு வருது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. நீ கோலை நீட்டும் போது அந்த சமுத்திரத்தை நான் 2ஆ பிளக்க போறேன், ஒரு காற்றை வீச பண்ண போறேன். அது என்ன கோலு? அது எப்படிப்பட்ட கோலு? தேவ பிள்ளைகளே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்தோம் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு காரியம், அது ஒண்ணு வச்சு போதும். அந்த ஒரே காரியத்தை வச்சு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை கண்மலையின் மேல் வைக்க போகிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பலர் இன்றைக்கு கேள்விக்குறியோட இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? கிதியோனை போல கேட்கிறீங்க, அவர் கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? ஏன் இவ்வளவு போராட்டம்? சர்ச்சுக்கு போற எனக்கு ஏன் இப்படி? குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, வீடு மேல வீடு கட்டுறாங்க, கார் மேல கார் வாங்குறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற எனக்கு ஏன் இப்படி? சில வேளைகளிலே வனாந்திரத்தில் நடக்கும்போது ஒன்றும் புரியாது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்பார். ஒரே நாள்ல உங்கள் தலையெழுத்தையே மாற்றி விடுவார். அந்த நாள் இந்த நாள் என்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன்கிட்ட என்ன இருக்கு? அவர் சொல்றார், என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, ஒரு கோல் இருக்கு. ஒரு கோல், ஒரு கோல். மோசே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாத. நீ நினைக்கிற உன்கிட்ட இருக்கிற கோல்ல ஒண்ணுமே இல்லை. அந்த கோலை உன் கையை விட்டு கீழே போடு, கையை விட்டு கீழே போடு. மோசே என்ன பண்ணாரு? அந்த கோலை எடுத்து கீழே போட்டார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அந்த கோல் ஒரு பாம்பாக மாறினது, ஒரு சர்ப்பமா மாறினது. படை எடுத்து நின்னுச்சு. பார்த்தாரு மோசே, ஓடினாரு பாருங்க. அதை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னாரு, ஓடாத, பயப்படாத, திருப்பி போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றா, உங்க கையில் இருக்கிற பிரச்சனையை கீழே போடுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இப்ப சொன்னாரு, தலையை பிடிக்காத. என்ன பிடிக்க சொன்னாரு? உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். ஆண்டவர் சொன்னாருன்னா ஏதோ அர்த்தம் இருக்குது. கையை நீட்டினாரு, வாளை பிடிச்சாரு, அது அடுத்த நிமிஷம் கோலா மாறிடுச்சு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஓடாத, நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே உன் தலையை நான் உயர்த்தி வைக்க போகிறேன். அதே தெருவில் எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்க விதமாய் நான் உன்னை உயர்த்துவேன். நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் உண்டுன்னு வாசித்தோமே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினவர் உங்களுக்காக இந்த இரவு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீ தலையை நசுக்கிற வேலையை இயேசு கிட்ட கொடுத்துரு, வாழை புடி, கோலா மாறிவிடும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க கையில அடங்காம உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லா பிரச்சனைகளும் உங்க கைக்குள்ள அடங்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பாம்பா மாறி கோலா மாறின அந்த கோலை மோசே கையில எடுத்த போது ஆண்டவர் சொன்னார், யாத்திராகமம் 4:17 இந்த கோலை பிடித்து கொண்டு போ,
இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். இந்த இரவு எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் உங்க குடும்பத்துல பயங்கரமா வீசுச்சோ, அதே போராட்டத்தை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். அதன் மூலமா ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதன் மூலமா ஏராளமானவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க போகிறார்கள். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். யாத்திரம் 4:5 சொன்னார், கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். 2006 வருஷம் ஊழியத்தை துவக்கி இருக்கிறேன். பல ஊழியங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஓட்டத்தை பார்த்து எனக்கு பிரியமான ஒரு அன்பு சகோதரன், அந்த அன்பு சகோதரன் கூட காலேஜில் படித்தவர், விஞ்ஞானபுரம் அவருடைய ஊர், அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வீலரில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கார் நான் வாங்கி தர போகிறேன். ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு டாடா எஸ்டேட் கார், ஒரு பெரிய பழைய கார் தான், ஆனால் நல்ல பெரிய கார், பின்னாடி ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் எடுத்து ஆராதனை கொண்டு போக முடியும். அந்த காரை வாங்கி கொடுத்தா, அந்த காரை ஓட்டிக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று வல்லமையாய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் ஊழியத்துக்கு ஒரு தேவை வந்தது. அந்த தேவை வந்தபோது என் உள்ளத்தில் ஃபர்ஸ்ட் எழும்புனது, ஆண்டவரே என்கிட்ட கையில் காசே இல்லை. இந்த டெலிவிஷன் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக கேமராவை ஹையர் பண்ணோம். ஒரு நாள் அந்த கேமரா ஹையர் பண்ண கொடுத்தவன் முக்கியமான ப்ரோக்ராம் எடுக்கணும் கிடையாதுன்னு சொல்லிட்டான். நாங்கள் சன் டிவிக்கு விஜய் டிவியில் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை, அவங்க எடுக்காத நேரத்தில் தான் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் எங்களுக்கு லைனாக நீங்கள் கொடுப்பீங்களா ஆர்டரு? உங்களுக்கு ரெண்ட்டுக்கு தானே கொடுக்குறோம், அப்படியெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது. நொந்து போனேன். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த கேமரா இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது போல இருக்கு, ப்ரோக்ராம் நிபுணர் போல இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? நான் சொன்னேன், உமக்கு தெரியும் நான் 1 லட்சம் ரூபாய் உலக பிரகாரமான சம்பாத்தியம் வாங்கிட்டு இருந்தேன். பெரிய கம்பெனியில் வேலை செஞ்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தனே ஆண்டவரே. எனக்கு எந்த சொத்தும் கிடையாது. எங்கள் அப்பாவும் வைக்கல, எங்கள் மாமியாரும் வைக்கல, யாரும் எனக்கு இலவசமாக கொடுக்கல. நான் ஒரு ஓட்டாண்டி, நான் உண்மையே நம்பி இருக்கிறவன், வானம் பார்த்த பூமி மாறி இருக்கிறவன். பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, கையில் காசு இல்லை, மனைவி நகையும் இல்லை, எல்லாத்தையும் ஊழியத்துக்காக கொடுத்தாச்சு. என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டவரே? ஆண்டவர் கேட்டா, உன் கையில் இருக்கிறது என்ன? ஆண்டவரே என்கிட்ட ஒரு கார் இருக்கு, போடு. ஆண்டவரே அதை கொடுத்துட்டா நான் கீபோர்டு வாசிக்கிறவங்க, ட்ரம் வாசிக்கிறவங்க கீபோர்டு எல்லாத்தையும் கார்ல பின்னாடி வச்சுட்டு போவனே, இப்போ நான் என்ன செய்வேன்? நீ போட்டு பாரு. ஆண்டவர் போட சொன்னார். அந்த காரை வித்து அதோடைய கிரயத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்துக்கு போ, அந்த பட்டணத்தை போய் அந்த கேமரா வாங்க. அந்த கேமரா வாங்குறதுக்கு போகும்போது கையில காசு இல்லை. அங்க ஒரு நபர் வருகிறார். அவர் வந்து கேமரா வாங்குறதுக்கு நான் கார்ல கூட்டு போறேன்னு சொல்றார். கார்ல கூட்டு போறாரு. கேமரா வாங்குறதுக்கு அவங்க விலையை விசாரிச்சுட்டு கையில இருக்கிற பணத்தை என்ற பணம் குறைகிறது. பக்கத்துல சொல்றாரு, அந்த காசை என் கையில கொடுங்கன்னு சொல்லி அவர் போட்டு கேமரா வாங்கி கொடுத்தார். அன்னைக்கு தான் இந்த ரூவா ஊழியத்தை கர்த்தர் உலகமெல்லாம் கொண்டு செல்லும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஏன்? இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்க கையில இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமை உங்கள் கைகளில் இருக்கிறது. அந்த எலும்பு, அந்த ஆண்டவருடைய வல்லமை உங்கள் கையில இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்களை முறியடிக்க போறீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி இந்த இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரவாதிகளை எல்லாம் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு உங்களை எப்படி நிர்மூலமாக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் யாகங்களை வளர்த்து உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியங்களை செய்து ஏவல்களை அனுப்பி உங்களை எப்படியாவது கொன்று விடலாம், உங்களை காலி பண்ணி விடலாம் என்று யோசித்த எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு பலமாய் உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறார். உங்கள் மூலமாய் ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் நான் ஃபீல் பண்றேன், ஒரு நபருடைய வீட்டில் நிறைய துன்பங்கள், நிறைய இழப்புகள், எல்லாவற்றிலும் இழப்பு இழப்பு தோல்வி. கர்த்தர் சொல்கிறார், அது சத்ருவின் கிரியை. இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6:15-16 வசனம். அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும்
கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை ஜாதிகள் எல்லாரும் இங்கே வந்து சொல்ல போகிறார்கள். உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்? கைகளை உயர்த்தி காமிங்க. கைகளை உயர்த்தணும். விடுதலை இன்னைக்கு வேணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய கரத்தை நீட்டி ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறார். ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். யோசிக்காதீங்க, இதுதான் உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்க டைம். உங்களுக்காக ஆண்டவர் முன் குறிச்ச நேரம் வந்துருச்சு. ஒரு திருப்பு பணம் வந்துருச்சு. மோசே ஓடாதப்பா, தெபொராளே ஓடாத, வெக்கப்பட்டு போயிட்டு ஐயோ நான் வாழ்றதே வேஸ்ட்னு சொல்றியா? இல்ல, உன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நான் கொண்டு வர போகிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லை நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறேன். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. God says come, I will make you a mighty nation. இன்னைக்கு சில பேரை சொல்றாரு, ஒரு கட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கட்டுகளை விட்டு வெளியே வா. தேவையில்லாத நட்பை விட்டு வெளியே வா. தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியே வா. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன்னை பெரிய ஜாதியாக்க விரும்புறேன். லோத்தை விட்டு வெளியே வா. லோத்தை வெட்டிரு. வேண்டாம். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. நீ வா. நீங்க சொல்றீங்க என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அவங்களை பிரிச்சு எடுத்தேன். ஏன் தெரியுமா? நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். போகிறவர்கள் போகட்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அவங்கள பத்தி கவலைப்படாத. நீ உண்டு, ஆண்டவர் உண்டு. தகப்பனே, இப்பொழுது வயிற்று பகுதியில் இருக்கிற பொல்லாத வலி வேதனைகள், விசேஷமாக வாலிப பிள்ளைகள், அவளுக்கு இருக்கிற அந்த வேதனை, பில்லி சூனியத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறுவதா, இப்பொழுதே வெளியேறுவதா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வல்லமை ஊற்றுங்கப்பா. இந்த மைதானம் முழுவதுமாய் ஊற்றுங்க. முன்பாக வந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஊற்றுங்க. இப்பொழுதே இப்பொழுதே விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் சகலத்தையும் எங்களுக்காக செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி. அடிக்கடி வயிற்று வலி வருகிறது. அடிக்கடி திடீர்னு வயிறு வலி, திடீர்னு ஒரு பலவீனம் தாக்குறது. படிக்கிற படுக்கை ஆகிடுறீங்க. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். இன்றைக்கு நான் உன்னை சுகமாக்க போகிறேன். இப்பொழுதே நீ அற்புதத்தை காண போகிறாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவ வல்லமை இறங்கி வருகிறது. சிம்சோன் மேல இறங்கி வந்த ஆவியானவர் உன்மேலும் இறங்கி வருகிறார். அவர் ஒருவராய், அவர் ஒருவராய் சகலத்தையும் படைத்தவர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருத்தர் போதும். உன் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறேன். உன் கடன் பாரங்களை மாற்றப் போகிறேன். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறேன். சமாதானத்தை தருவேன். கடனை விட்டு வெளியே வரப்போகிறாய். வீடு கட்டப் போகிறாய். இந்த வருடம் வீடு கட்டும்படி கர்த்தர் உனக்கு கிருபையை தரப்போகிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. நானோ சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். உன்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரை என் வலது பாரசத்தில் வந்து உட்காரு. நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். நீ அற்புதத்தை காண்பாய். இந்த இரவு எங்கள் அன்பு இயேசு சுவாமி, பிதாவாகிய தேவனே, நீ ஒருவரே தேவன், உம்மை என்று வேற யாரும் இல்லை. உடைய கரத்தில் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே
நீர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை மறுபடியுமாய் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். துதிக்க சொன்னீர், துதித்து விட்டோம். வாசிக்க சொன்னீர், வசனத்தை வாசித்து விட்டோம். விசுவாசிக்க சொன்னீர், விசுவாசித்து முன்பாக வந்து கையை தூக்கி சரண்டர் செய்து விட்டோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவே ஒரு அற்புதம் செய்வீராக. இந்த இரவே ஒரு அதிசயம் நடப்பதாக. நாளை தினத்தில் வந்து நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறார். இப்பொழுதே எல்லா வலி வேதனைகள் நீங்குவதாக. நல்ல கவனிங்க. வலது பக்கம் காலில் கணுக்கால் பக்கத்துல இருக்கிற அந்த வீக்கத்தை கர்த்தர் இப்ப எடுத்து போடுகிறார். கணுக்கால் பக்கத்துல இருக்கிற எலும்புக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீக்கத்தை இயேசு வற்றி போக செய்கிறார். இயேசு வற்றி போக செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே காலில் சில ஸ்கின் ப்ராப்ளம், காலில் பாதத்துக்கு மேல சில ஸ்கின் ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது அங்கே தெளிக்கிறார். கர்த்தர் சுகத்தை தருகிறார். அது முற்றிலுமாய் காய்ந்து போயிருக்கும். பல மாதங்களாய் காயாத அந்த காயத்தை இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார். சுகமடைவதாக, உடைய தழும்புகள் சுகமாக்குவதாக. கற்பத்தில் ஒரு பிள்ளை இல்லையே, கண்ணீர் வடிக்கிறியா? கர்த்தர் சொல்றார், ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். 2 பிள்ளைகள் உனக்கு வரும். ஒன்றுக்கு பெயர் எப்ராயிம், மற்றொன்றுக்கு பெயர் மனாசே. எழுதி வைத்துக்கள், எழுதி வைத்துக்கள். ரெட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Today I will give you. உன் கற்பத்திற்கு தடையெல்லாம் இயேசு உடைச்சிட்டாரம்மா. பில்லி சூனியத்தினால உன் கற்பத்துல கருத்தரிக்க முடியாதபடி இருந்த எல்லா கட்டுகளும் வெளியேறுகிறது. நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் போதே உன் வயிற்றுல ஒரு எரிகிற தீப்பந்தம் போல வந்து விழுகிறத உணர்றேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறார். Touch, touch, fire, agree, agree. இயேசுவின் ரத்தம் ஜெயம். பொல்லாத சத்துருவே, பொல்லாத சத்துருவே போவலியே, பொல்லாத குரங்கி நாம் ஜீசஸ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லி வீட்டுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா பொல்லாத வன்கண்கள், எரிச்சல்கள் மூலமாய் வந்த பில்லி சூனியங்கள், கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு ஒன்றுமில்லாமல் போவதாக. விடுதலை தருவீராக. வியாபாரங்கள் செழிப்பதாக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இனி ஒரு சாபம் இராது. கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, ஆமென். உன் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட போகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, அடுத்த 7 வருஷம் உனக்கு செழிப்பு. உலகம் என்னும் மாயையில், இச்சை என்னும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு விடுதலையை கூறுவதற்கு இறைவன் இயேசு கொடுத்த தரிசனம்தான் ஃப்ரீடம் என்கிற மாபெரும் எழுப்புதல் பெருவிழா. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்காய் வாழ தங்களை அர்ப்பணிக்கிறதை ஃப்ரீடம் பெருவிழாக்களில் காண முடிகிறது. இம்மாபெரும் அறுவடையை தனி ஒரு மனிதனாக, ஊழியமாக எங்களால் செய்ய முடியாது. இந்த அறுவடை பணியை இந்தியா முழுவதுமாய் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள், மாநிலங்கள் தோறும் சென்று இப்பெருவிழாக்கள் மூலம் சந்தித்து சிலுவையில் பாவத்தை சுமந்து ரட்சிப்பை ஏற்படுத்திய இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. உங்கள் வீட்டில் வளரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் சார்பில் ஃப்ரீடம் தரிசன பங்காளர்களாக ஏன் மாறக்கூடாது? வாலிபர்களுடைய எண்ணத்தை கவர்கிற விதத்தில் பெரும் பொருட்செலவில் நடத்தப்படும் இவ்வூழியத்தை மாதந்தோறும் கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடி உங்களின் உதாரத்துவமான நன்கொடைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும் தரிசன பங்காளர்களாகுங்கள். ஃப்ரீடம் தரிசன பங்காளர் திட்டம், ஃப்ரீடம் விஷன் பார்ட்னர்
இன்றே இத்திட்டத்தின் தரிசன பங்காளராக மாறுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை உங்கள் பேரில் சேருங்கள். ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24.